தென் ஹஷிராமா மட்டும் அவரோட ஃபுல் பவர்ஸ்ல ரீஎனிமேட் ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவரோட 80% பவர்ஸ் தான் இங்க ஹஷிராமாவும் ரீஎனிமேட் ஆயிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த சேஜ் சக்ராவும் அதே தான், ஒரு 80% சேஜ் சக்ரா தான் இருந்திருக்கும். இதே நம்ம பிரைம் மடரா, அதாவது அலைவ் மடரா கூட ஃபைட் பண்றப்ப இருந்த ஹஷிராமா சக்ரா வந்து 100% இருந்திருக்கு. சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் பிரைம் மடரா அண்ட் பிரைம் ஹஷிராமாவோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு. இதே மாதரா ரீஅனிமேஷன்ல வராம ரீபர்த்ல வந்திருந்தானா மாதரா டைரக்டா டெயில் பீஸ்டா தலையிலே 2 தப்பு தப்பி சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் மாறி இருப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாதரா ஃபர்ஸ்ட் ரீபர்த்ல தான் வரணும்னு ஆசைப்படுவாரு. இங்க பிளான் படி எல்லாமே சொதப்பிடும். அதாவது ரீபர்த்ல வரதுக்கு பதில் ரீஅனிமேஷன்ல வருவாரு. மாதரா ரீஅனிமேஷன் என்ட்ரி கொடுத்தோன்னே டேம் நாகட்டோ அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாரு. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதராவோட ஒரிஜினல் பிளான் என்னன்னு.